நேற்று கிளாஸில் நம்ம இதோட சென்டர் லைன் தான் பார்த்தோம். ஓகேங்களா, சென்டர் இதோ இங்கே ஃபிங்கர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த 4 ஃபிங்கர்ஸ் கேப்ஸ் லாக்கில் வந்துடும். ஓகேங்களா, லெஃப்ட்டு 4 ஃபிங்கர் கேப்ஸ் லாக்கில் வந்துடும். உங்களோட ரைட்டு 4 ஃபிங்கர்ஸ் நா, தா, மா, பா. ஓகேங்களா, இங்கிலீஷில் சொன்னால் ASDF. இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நா, தா, மா, பா. ASDF அப்போஸ்ட்ரோஃபி LKJ. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் உங்கள் பொசிஷன் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் இப்படி இருக்கும், ரைட் ஹேண்ட் இப்படி இருக்கும். அப்படியே நம்ம அடிக்க போகிறோம், ஏ அடிக்க போகிறோம். ஆ, இ, உ. ஓகேங்களா, இங்கே புலி ஸ்டாஃபு நம்ம அதை பக்கத்தில் அடிக்காமல் ஏனா அடித்தோம். இது நம்மளோட லெஃப்ட் ஹேண்டு. ஒரு ஸ்பேஸ் விட்றோம், ஸ்பேஸ் பாரு. ஸ்பேஸ் பாருன்றது இது தான், ஸ்பேஸ் பார். அதுக்கப்புறம் அப்பாஸ்ட்ரோஃபி இருக்குது, இங்கிலீஷில் அப்பாஸ்ட்ரோஃபி இருக்கும். தமிழில் அடித்தோன்னா நா. நால நேற்று புள்ளி வைக்க சொன்னால் எஃப் அழுத்தணும். ஓகேங்களா, நா, தா, மா, மால இம்முன்னு இருக்கும் நம்ம எக்ஸசைஸில். பா, கா. காக்கப்புறம் மறுபடியும் பா. எங்கே அழுத்தினாலுமே மறுபடியும் அந்த ஃபிங்கர்ஸ் 4 4 8 ஃபிங்கர்ஸ் அதே இடத்துக்கு மறுபடியும் வர மாதிரி பார்த்துக்கணும். ஆ, இ, உ, ஏ. ஸ்பேஸ் பார். நா, இந்த வைக்கணும்னா எஃப் அழுத்தணும், புள்ளி. தா, மாவை இம்மு, பா, கா, பா. ஓகேங்களா, அப்படியே இந்த இடத்துல வந்து லே அவுட் கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல ஃபிங்கர்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இதில் ஆல்ஃபபெட்ஸும் உங்களுக்கு சேர்ந்த மாதிரி வந்துடும். இங்கிலீஷும் இருக்கும், ASDF நம்மளோட கீபோர்டில் எப்படி இருக்குமோ அதே போல் லெட்டர்ஸும் மேலே இருக்கும். அதை நீங்கள் பார்த்து அடிச்சுக்கலாம். இதை தான் நம்ம எக்ஸசைஸு 1ல் நேற்று பார்த்தோம். அப்படியே இப்போ நம்ம எக்ஸசைஸ் 2க்கு போகிறோம். ஓகேங்களா, இந்த ஃபிங்கர்ஸ் பார்த்துக்கோங்க. ASDF இந்த மிடிலாக தான் நம்ம இருக்கிறோம். ஆரோ மார்க்கில் காட்டுறோம் பாருங்கள், ASDF அப்போஸ்ட்ரோஃபி LKJ தான் நா, தா, மா, பா. ஓகேங்களா, இந்த ஜே ஃபிங்கரை கொண்டு போயிட்டு இந்த காவை அடிச்சுட்டு மறுபடியும் இதே இடத்துல பா இடத்துக்கே வந்துடணும். அதே போல் இந்த புள்ளியில் வச்சுருக்கிற இந்த ஃபிங்கர், ஓகேங்களா, இந்த ஃபிங்கரை ஏக்கு அடிச்சுட்டு மறுபடியும் இந்த புள்ளிக்கே வந்துடணும். ஏனாவை அடிச்சுட்டு மறுபடியும் இந்த புள்ளிலே வந்துடணும். ஓகேங்களா, மறுபடியும் எந்த இடத்துக்கு போனாலுமே மறுபடியும் அதே இடத்துல லேண்டு பண்ணிக்கணும். இங்கே இருக்கிற இந்த ஹின்ஸை பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இயக்க விரல். ஓகேங்களா, உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் இது. ஓகேங்களா, லெஃப்ட் ஹேண்டு தான் கேப்ஸ் லாக்கையும் ப்ரெஸ் பண்ணணும். உங்களோட சுண்டு விரல். ஓகேங்களா, இடக்கை சுண்டு விரல்னால் இந்த மெலிசா இருக்க இந்த சுண்டு விரலால் கேப்ஸ் லாக்கும் ப்ரெஸ் ஆகணும், டேபும் ப்ரெஸ் பண்ணணும், ஷிஃப்ட்டு. இந்த 3த்துக்குமே நம்மளோட சுண்டு விரல் தான் கீ. அதே போல் உங்களோட ரைட் சைடு இது. உங்களோட ரைட் சைடில் என்டர், இந்த மேலே இருக்குது பாருங்கள், என்டர், ரைட் ஷிஃப்ட்டு. ஓகேங்களா, ரைட்டில் தேவைப்பட்டால் ஷிஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கணும், லெஃப்ட்டில் தேவைப்பட்டால் ஷிஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, உங்களோட ஓகேங்க இந்த கட்டை இதோ இருக்குல்ல கட்டை விரல், அதுதான் வந்து விளக்கை பெருவிரல். இதுதான் உங்களோட ஸ்பேஸ் பார். ஸ்பேஸ் பாருக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இது வரைக்கும் கொஞ்சம் கிளியராக இருக்கா? போக போக தான்ப்பா கிளியர் ஆகும். இல்லை, பாடம் 1ல் நம்ம இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ் தான் பார்த்தோம். இப்போ இதில் செகண்டு பார்க்க போகிறோம். இதை பார்த்து முடிச்சிட்ட உடனே நம்மளோட ஓன் மெட்டீரியல்ஸ் இருக்குது. அந்த ஓன் மெட்டீரியல்ஸில் வீடியோஸ் உண்டு. ஓகேவா, இப்போ செகண்டு பார்க்குறோம். ஆ. ஓகேங்களா, ஆனா ஏ ப்ரெஸ் பண்ணால் ஆகணும். உங்களோட இந்த 2வது விரலால் நீங்கள் W ப்ரெஸ் பண்ணணும், ஈ-அண்ணா. ஓகேங்களா, அதுக்கப்புறம் உங்களோட 3வது விரலில் ஊ-அண்ணா, உங்களோட 4வது விரலில் ஐ. ஓகேங்களா, அதே 4வது விரல் கிராஸில் போகணும். இந்த 4வது விரல் இப்படி இருந்துட்டு இப்படி கிராஸில் போனால் டீ அடிக்கணும். ஓகேங்களா, டீ மீன்ஸ் தமிழில் ஏ-அண்ணா. மறுபடியும் ஐ. மறுபடியும் அதே இடத்துல நீங்கள் லேண்ட் பண்ணிக்கணும். இருங்க, நான் என்னோடய ஃபிங்கர்ஸை காட்டுறேன். நீங்கள் அடிச்சுட்டு மறுபடியும் இதே இடத்துல லேண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸ்பேஸ் பார் அழுத்திக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் W. ஓகேங்களா, Wக்கு இந்த விரல் யூஸ் பண்ணணும். W அடிச்சுட்டு மறுபடியும் அதே இடத்துக்கே வந்துடணும்.
அதுக்கப்புறம் டியில் இருக்கிற விரலை ஈயில் அடிச்சுட்டு மறுபடியும் அதே இடத்துக்கே வந்துடணும். ஆர் அடிச்சுட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு, இதை கிராஸில் யூஸ் பண்ணணும். டி அடிச்சுட்டு மறுபடியும் அதே இடத்துக்கே வந்துடணும். அதுக்கப்புறம் ஐ அடிச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துக்கு மூவ் ஆகி போனாலுமே மறுபடியும் சேம் அதே பிளேஸுக்கு நீங்கள் வந்துடணும். ஓகேங்களா? இப்போ ஸ்பேஸு. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு முடிச்சிட்டோம். இப்போ நம்மளோட ரைட் சைடு ஆல்ரெடி நான் அடித்தோம், அப்பாஸ்ட்ரோஃபி போட்டிருக்கோம் கீபோர்டில். அதுக்கப்புறம் டா டா இன்னு சொல்லியிருக்காங்க, அப்புறம் எஃப்பில் புள்ளி வைக்கணும். ரா ஒய் கிராஸில் போகுது, ஒய் கிராஸில் போயிட்டு மறுபடியும் அடிச்சுட்டு வந்துடணும். ஒய்னா லா பா ஸ்பேஸு மறுபடியும் அதே அடிக்கிறேன். நா டா நா டானா ஓ, நானில் இன்னும் புள்ளி வைக்கிறோம். ரானா யூ அப்படியே கிராஸில் லா பா. ஓகேங்களா? இப்போ ஸ்பீடாக அடிக்க போகிறோம். ஆ ஈ ஊ ஐ ஏ ஐ. நா டா நா இன்னு ரா லா பா. ஆ ஈ ஊ ஐ ஏ ஐ. நா டா நான் சொல்கிறோம், அதை புள்ளி வச்சாதான் இன்னா மாறும். ரா லா பா. ஆ ஈ ஊ ஐ ஏ. இதை மாதிரி நீங்கள் இந்த எக்ஸசைஸை கவர் பண்ணிவிட்டு ஸ்பீடு போனால் தான் உங்களுக்கு எந்தெந்த வேர்டு எங்கே இருக்குன்றது தெரியும். நா டா இன்னு ரா லா பா. ஆ ஈ ஊ ஐ ஏ ஐ. நா டா நா இன்னு லா ரா லா பா. உங்களோட எப்போவுமே உங்களோட லெஃப்ட் சைடு கொஞ்சம் ஈஸியாக வந்துடும், கொஞ்சம் ரைட் சைடு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். டா நானில் இன்னும் வைக்கணும்னா புள்ளி வைக்கணும். ரா லா பா. ஆ ஈ ஊ இதேமாதிரி சொல்லிகிட்டே அடிங்க. சொல்லிவிட்டு அடிக்க அடிக்க மனசில் ஈஸியாக பதியும். நா டா நால புள்ளி வச்சா இன்னு பா. ஆ ஈ ஊ ஐ ஏ ஐ. ரா டா நா லா பா. ஈ ஊ ஐ ஏ ஐ. டா நா பா. ஓகேங்களா? இதே மாதிரி நாளைய கிளாஸில் ஒரு 2 பேஜ் ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். ஓகேங்களா? ஆன்லைன் கிளாஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. யாருக்காவது ஜாயின் பண்ணணுன்னா கீழே உள்ள காண்டாக்ட் நம்பரை ஜாயின் பண்ணுங்கள்.